அனைவருக்கும் முதல் கண் எனது மாலை வணக்கம். இந்த அரியதோர் மாலை பொழுதில் உங்களை மகிழ்விக்க ஒரு சிறந்த தலைப்பு இந்த பட்டி மண்டபத்துக்கு எடுத்து வந்துள்ளோம். அது என்னவென்றால், குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறது வீட்டிலா பள்ளியிலா? இங்கே பாருங்க, இது கூட தெரியாதா? வீட்டில் தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க கிரண்யா, செந்தூர் வேலன், ஜெயஸ்ரீ, இவங்க 3 பேர். அட என்னம்மா இப்படி சொல்லி போட்டிங்களே, உங்களுக்கு விவரமே பத்தில். ஸ்கூலில் தான் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோன்னு பேச வந்திருக்கிறாங்க விசாக வேலன், அனுஷா பாலாஜி, சகானா, இவங்க 3 பேரும். அவங்கவுங்க என்னென்ன கருத்து சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்போம். முதலாவதா வீட்டில் தாங்கிற அணிலேருந்து பேச வராங்க கிரண்யா. அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஈஸ்டார் வேஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட்னு கேள்விப்பட்டதில்லையா? நடுவர் அவர்களே, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸ்கூலுன்னு சொன்னாலே காய்ச்ச வந்துடுது. 6 மணிக்கே எழுந்திரிக்கணும், பல்லு விளக்கணும், குளிக்கணும், பேக்கில் எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேனா? ஏய் வேன் வந்துருச்சு அப்படின்னு எங்கள் அம்மா வேற கத்துவாங்க பாருங்களே. தடாப்புடா தடாப்புடான்னு ஓடுவேன். ஆனால் லீவாக இருந்தா நல்லா தூங்குவேன், நினச்ச நேரத்துக்கு எழுந்திரிச்சுப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக விளையாடுவேன், இப்படி சுதந்திரமாக இருப்பேன். நடுவர் அவர்களே, என்னை எல்கேஜின்னு சேர்த்த நாள்லேருந்து என் தூக்கமே போச்சு. எந்த வேலையும் நிதானமாக செய்கிறதே இல்லை, அவசரமாக தான் செய்கிறேன். அதனால எனக்கெல்லாம் வீடு தான்ப்பா ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் காலி. உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருப்பாங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நல்லதொரு தீர்ப்பை சொல்வீங்கன்னு நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடேங்கப்பா, பயங்கரமான ரைமிங்கா இருக்கே. ஸ்கூலில் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கு இந்த பாப்பா தன்னோட ஆதங்கத்தை சரமலையா பொழிஞ்சு கொட்டாங்க. இல்லைல்ல, அதெல்லாம் இல்லைப்பா, ஸ்கூலில் தான் ஹாப்பியாக இருக்கும்னு பேச வராங்க இந்த அணியின் கேப்டன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏங்கள் இப்படி பொய் சொல்கிறீங்க? எந்த வீட்டில் அம்மா லீவுனா பிள்ளைங்க தூங்கட்டும்னு விட்டுருக்காங்க? லீவுனா போதும், பெட்டை விட்டு எழுந்திரிச்சிடாதானே ஒரு சவுண்டு டெரராக கேட்கும் பாருங்க. யாரு? நம்ம அம்மா தான். உடனே தட்டால் புட்டால்னு எந்திரிச்சு அப்படி இப்படி நீட்டி நெளிச்சு காலை கடனை முடித்தோன்னே நம்மளை வெளியவா விளையாட விட்டுருவாங்க. ரோட்டில் வண்டி குறுக்க மறுக்க வருதுன்னு சொல்லுவாங்க. சரி, பக்கத்து வீட்டில் போய் விளையாடலான்னு பார்த்தா போய் சண்டை போட்டுட்டு வந்துடுவான்னு கேட்டை பூட்டி வச்சுருவாங்க. அப்புறம் என்ன, நம்ம கையில் டிவி ரிமோட்டோ செல்ஃபோனோ தானே இருக்கும். அதே நம்ம ஸ்கூலில் இருந்தால் அறிவை வளர்த்துக்கலாம், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கலாம், உடல் ஆரோக்கியத்துக்கு யோகா கற்றுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக விளையாட பிடி பீரியடு, டான்ஸு, ரைம்ஸுன்னு ஜாலியோ ஜாலி தான். ஸ்நாக்ஸு, லஞ்சுன்னு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதுவும் வெரைட்டியாக சாப்பிடுவோம். அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை செய்யணும்னு கற்றுக்குறோம். எனக்கெல்லாம் ஸ்கூல் தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். ஐ ஃபீல் ஹாப்பி வெரி இன் மை ஸ்கூல். நாளைக்கு கூட எனக்கு பிடிச்ச டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கு போய் நான் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். நடுவர் அவர்களே, ஸ்கூல் இஸ் த பெஸ்ட்டுன்னு சொல்லி பட்டிமண்டபத்தை சீக்கிரமாக முடிச்சிருங்க. நன்றி. எவ்வளவு குழுன்னு பேசுனாங்க இந்த தம்பி. ஆமாங்க, இப்போல்லாம் வீட்டில் ஒரே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அதுவும் எந்த வேலையும் செய்யாமல் சோபாவில் டெரராக உட்காந்துக்கிட்டு எந்த ஃப்ரீடமும் இல்லாமல் இருக்குங்க. ஆனால் ஸ்கூலுக்கு போனால் 4 பேர்கிட்ட நல்ல பழக்க வழக்கத்தையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அந்த வயசுக்கேற்ற என்ஜாய்மெண்ட்டை எப்படி அனுபவிக்கிறாங்க பாருங்க. இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், வீட்டில் தான் ஹாப்பியாக இருக்கும்னு பேச வராங்க செந்தூர் வேலன். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, வெற்றியும் பாராட்டும் இருக்கட்டும். அதை பெறுவதற்கு நான் ஒரு மூட்டை லக்கேஜை தூக்கணும். அதை நினச்சாலே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. எங்கள் தாத்தாவுக்கு 60 வயசில் வந்த முதுகு வலி எனக்கு 5 வயசுலேயே வந்துருச்சு. பிடி பீரியட் தான் ஜாலி தான்,
ஆனால் சப்ஜெக்ட் டீச்சர் போர்ஷன் முடிக்கலைன்னா முதல்ல கை வைக்கிறது பிடி பீரியட் தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. யோகா, டான்ஸு, சிலம்பம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்தால் டெய்லியும் சனிக்கிழமை ஸ்கூலு தான். லீவும் கிடையாது, ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனுவல் டே, லிட்ரரி காம்படிஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான நாள் வந்தால் கல்யாணத்தில் சித்தி பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க கூட ஜாலியாக விளாட முடியாது. 2 ஹவர்ஸில் போயிட்டு வந்துங்க. எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, ஸ்பீச் ப்ராக்டிஸ் இருக்குன்னு பின்னாடியே வந்துடுவாங்க இந்த டீச்சர்ஸ். அதே நான் வீட்டில் இருந்தால் ஜாலியாக அந்த கல்யாணத்தை எப்படி இருப்பேன். எனக்கு வீடு தான் ஜாலி, ஸ்கூல் எனக்கு ஒரே டார்ச்சர். என்ன புரிஞ்சுதா? என்னப்பா புரிஞ்சுச்சா? கல்யாணம், காது குத்து, திருவிழாவுக்கு கூட நிம்மதியாக போவிட மாட்டேங்கிறாங்கன்னு தன்னோட ஸ்கூல் லைஃப்பில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இந்த தம்பி. இல்லை அதெல்லாம் இல்லை, ஸ்கூலில் தான் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் பேச வராங்க. எதிரணி கேட்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட், நீங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் உங்களை சும்மா விட்டுருவாங்களா? நீ வீட்டில் நுழைஞ்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தானே கொடுப்பாங்க. 1 ஹவருக்கு ஒரு கிளாஸ்னு ஷெட்யூல் போட்டு பரதநாட்டியம், கீபோர்டு, ஹிந்தி, அபாக்கஸ், சிலம்பம் எல்லாத்தையும் நீ முடிச்சுட்டு 7 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் அதுதான் நடக்கும். இதோட உன்னை சும்மா விட்டுருவாங்களா? உன்னைய வீக்கெண்டு கிளாஸு, சம்மர் கிளாஸு, வின்டர் கிளாஸ்னு உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஷூ, யூனிஃபார்ம், புக்கெல்லாம் விட்டெறிஞ்சிட்டு அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால்னு இருக்கலாம்னு நினைப்பேன். அப்போ வைப்பாங்க போகிற ஒரு ஆப்பு, அப்போ தெரியும் உனக்கு ஸ்கூல் ஹாப்பியா இல்லை வீடு ஹாப்பியான்னு. எங்கள் வீட்டிலலாம் நடுவரவர்களே ஒரு நாள் லீவுன்னு விட்டால் போதும், எங்கள் அம்மா என்னை வேலை சொல்லியே டென்ஷன் ஆக்கிடுவாங்க. என்னோட உடன்பிறப்பு இருக்கா பாருங்க, ஏதாவது ஒரு அகராதி வேலையை பார்த்துடும். அதுக்கும் சேர்த்து நான் தான் அடியும் திட்டு வாங்கணும். அதனால தான் நான் என்ஜாய் பண்ணுற ஒரே இடம் ஸ்கூலு தான் சொல்லி என் உரையை இத்துடன் முடிக்கிறேன். நடுவர் அவர்களே, நன்றி, வணக்கம். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா சரியாக தான் இருக்கு. இல்லை அதெல்லாம் முடியாது, வீட்டில் தான் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோன்னு பேச வராங்க ஜெயஸ்ரீ. அனைவருக்கும் வணக்கம். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னு பாரதி சொன்னாரு. ஆனா இப்ப காலை எழுந்தவுடன் படிப்பு, மதியானம் படிப்பு, சாயந்தர படிப்பு, இப்படி ராத்திரி வரைக்கும் படிப்பு தான். இப்படி கண்டினியூ ஆயிடுது உங்க ஸ்கூல் லைஃப்ல. ஆனா வீட்டில இருந்து பாரு, படிப்பு, பாட்டு, விளையாட்டுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கலாம். இவ சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸோட விட்டு கொடுத்து ஜாலியாக இருப்பேன்னு சொல்கிறா. ஏன் அவன் தம்பி தங்கச்சிக்கு விட்டு கொடுத்தா என்னவா? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஹாப்பின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி பாரு, அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. அப்போ உனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான்லாம் எங்கள் அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். வீட்டில் சிஸ்டர் பிரதர்ஸோட செம்ம ஜாலியாக இருப்பேன். இவ்வளோ நேரம் சொன்னது கேட்டிருப்பீங்க நடுவர் அவர்களே. அதனால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நல்ல தீர்ப்பாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. அருமை ஜெயஸ்ரீ, வீடு தான் பெஸ்ட்டுன்னு சூப்பராக சொல்லிட்டீங்க. சகானா, நீங்கள் எதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? வாங்க வந்து சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். படிப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு தடவை நம்ம சர்க்கிள் வாங்குறப்ப ஏற்படுற சந்தோஷம் எதுலேயும் இல்லை. நம்ம திங்ஸை பத்திரமா வச்சுக்கிறதுக்கோ, ஒழுக்கமாக இருக்கிறதுக்கோ டிசிப்ளின் பாயிண்ட்ஸ் தராங்க. சுத்தமாக இருக்கிறதுக்கு நீட்னஸ் பாயிண்ட்ஸ் போடுறாங்க. நல்ல பழக்க வழக்கத்துக்கு பிஹேவியர் பாயிண்ட்ஸ் போடுறாங்க. ஒன்று ஷேப்பாகவும் ஷார்ப்பாகவும் ஆக்கி தராங்க. இது மாதிரி ஒன்று வீட்டில் வளர்ப்பாங்களா? ஒரு நெயில்ஸ் கட் பண்ணுன்னா அம்மா சொன்னா நீ கேட்க மாட்டா. அவங்களும் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு விட்டுருவாங்க. நடுவர் அவர்களே, நிறைய பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸுக்கு அவங்க பிள்ளைங்களோட தனித்திறமையை பற்றி தெரியவே இல்லை. ஸ்கூல் டீச்சர் சொல்லி தான் அவங்க பிள்ளைங்களோட தனித்திறமையை பற்றி தெரியதே வருது. ஸ்கூலில் எல்லா ஆக்டிவிட்டியும் கிளாக்குலேட் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு கிட் சாம்பியன், ஜூனியர் சாம்பியன், சாம்பியன் இதெல்லாம் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்காலர்ஷிப்னு கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் வீட்டில் விளையாடுறத உண்மையான சந்தோஷம்னு நினைக்கிறீங்க. இப்படிலாம் ப்ரைஸ் வாங்கினா தானே நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம். இதில் நம்ம மோல்டாகி ஒரு நல்ல குடிமகனாக வரும்போது நம்மளுக்கு கிடைக்க போகிற சந்தோஷம் எவ்வளோன்னு தெரியுமா? அதனால் ஸ்கூல் பெஸ்ட்டா வீடு பெஸ்ட்டா நீங்களே சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. நன்றி, வணக்கம். இரண்டு அணியுமே அருமையாக பேசுனாங்க. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே முக்கியம்தான். சில வீட்டில் பார்த்து அப்பா ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டுமே பார்த்துட்ருப்பாங்க, வீட்டை சரியாக கவனிக்க மாட்டாங்க. சில வீட்டில் பார்த்தா அப்பா வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆஃபீஸில் வேலையை சரியாக செய்யாமல் கெட்ட பேர் வாங்குவாங்க. அது மாதிரி தான் நீங்களும் வீட்டில் இருக்கீங்க, ஸ்கூல்லே இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போகாமல் நீங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்க முடியுமா? அதே மாதிரி வீட்டில் எல்லாமே இருக்க முடியுமா? ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே இருக்க என்ஜாய்மெண்ட்டை அனுபவிக்கணும். வீட்டில் இருக்கும்போது ஒரு குழந்தையாக ஹாப்பியாக இருக்கணும். மதர் இஸ் த ஃபஸ்ட் டீச்சர், டீச்சர் இஸ் த செகண்ட் மதர். இந்த வாக்கியத்தில் ரெண்டு இடமுமே முக்கியம்தான்ங்கிறது நமக்கு உணர்த்துது. நம்ம எங்கே இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். இதில் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? வீடும் ஹாப்பி தான், ஸ்கூலும் ஹாப்பி தான் அப்படின்னு தீர்ப்பை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.